வெல்கம் டு வார்ஃபேர் அகாடமி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்ற ஜிடி கான்ஸ்டபிள் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல உள்ள ரீசனிங் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் 4/2/2025 அன்னைக்கு நடந்த ஷிஃப்ட் 3 ஓட கொஸ்டின். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் பிஐஜிஎஸ் என்பது 4593 என்றும் மற்றும் எஸ்ஐஎன்ஜி என்பது 9432 என்றும் குறியிடப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்ட மொழியில் எண் எவ்வாறு குறியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இன் a certain code language BIGS is coded as 4593 and SING is coded as 9432. வாட் இஸ் த கோட் ஃபார் என் இன் த கிவன் கோட் லாங்குவேஜ்? என்னோட கோட் லாங்குவேஜ் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். இங்கே பிஐஜி இருக்குது, இங்கே எஸ்ஐஎன்ஜி இருக்குது. எஸ் இருக்குது, எஸ் கேன்சல் பண்ணலாம். ஐ இருக்குது, ஐ கேன்சல் பண்ணலாம். ஜி இருக்குது, ஜி கேன்சல் பண்ணலாம். ஓகேவா? நம்பர் பார்ப்போம். 4593, இங்கே 9324. அப்போ 943 கேன்சல் ஆகும். இங்கே 943 கேன்சல் ஆகும். ஸோ பேலன்ஸ் உள்ளது டிக்கு 5ங்கிற கோடும் எண்ணுக்கு 2ங்கிற கோடும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்னோட கோட் ஆன்சர் 2. நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின் ஆன்சர் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். GHIJKL மற்றும் M ஆகிய 7 நபர்கள் ஒரு கிடைவரிசையில் வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். ஓகே. எம்மின் வலதுபுறத்தில் யாரும் அமரவில்லை. எம் மற்றும் கேக்கு இடையில் 3 நபர்கள் மட்டுமே அமர்ந்திருக்கிறார்கள். கே மற்றும் கச்சுக்கு இடையில் 2 மட்டுமே அமர்ந்திருக்கிறார்கள். ஜி என்பவர் எல்லுக்கு இடதுபுறத்தில் 3ஆவதாக அமர்ந்துள்ளார். ஜே என்பவர் எல்லின் உடனடி வலது பக்கத்தில் அமர்ந்துள்ளார் எனில் கச் மற்றும் ஐக்கு இடையே எத்தனை நபர்கள் அமர்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். 7 people are sitting row in facing north in the same order. No one sits to the right of M அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எம்க்கு ரைட்டில் யாருமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே டைரக்ஷன் நார்த்தில் தான் பார்த்து உட்காந்துப்பாங்க. ஒன்லி 3 people sit between M and K. ஸோ M and K only 3 people. ஸோ 3 கோடு போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஒன். ஒன்லி 2 people sits between K and கச். 2 people நம்ம இங்கே பிட்வீன் போட்டோம்னா, கட்சி இங்கே போட்டோம்னா, மொத்தம் நம்ம கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 பெர்சன் வரும். ஸோ நம்மளுக்கு 7 பெர்சன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் கட்சி நம்மளுக்கு இங்கே வராது. 2% அடுத்த கட்சினால, அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்லி 2 people sit between K and கச். கேக்கும் கச்சுக்கும் 2 பேர் உட்காந்துருக்காங்க. அப்போ கட்சி இங்கே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா இங்கே 2% பிட்வீன் வந்தனால. ஓகே. ஜி சிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் எல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜி சிட்ஸ் டு த லெஃப்ட் ஆஃப் எல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எங்கே போடலாம்னா, லெஃப்ட் எல்லுக்கும் ஜி சிட்ஸ் தேர்டு டு த லெஃப்ட் ஆஃப் எல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம எள்ளு போட்டோம்னா லெஃப்ட்டுக்கு இங்கே தேர்டு கொடுக்க முடியாது. ஸோ நம்ம இங்கே எள்ளு போட்டால் தான் 1 2 3 இங்கே ஜி நம்ம கொடுக்க முடியும். ஜிக்கு தேர்டு லெஃப்ட், அதாவது எல்லுக்கு தேர்டு லெஃப்ட் ஜி உட்காந்துருக்கான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜே சிட்ஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் எல். ஜே சிட்ஸ் டு த இமீடியட் ரைட் ஆஃப் எல். இங்கே ஜே உட்காந்துருப்பாங்க. ஸோ பேலன்ஸ் ஒருத்தவங்க யார் இருப்பாங்க? ஜிஹெச்ஐ. ஸோ அங்கே ஐ இங்கே இருப்பாங்க. ஓகேவா? 7 பேர் நம்ம அமர வச்சாச்சு. நெக்ஸ்ட் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மெனி பீப்புள் சிட்ஸ் பிட்வீன் ஐ அண்ட் ஹச். ஐ இங்கே இருக்காங்க, ஹச் இங்கே இருக்காங்க. ஹவு மெனி பீப்புள்? 3 people. ஓகே. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். 6 friend EFG RS and T are sitting around circular table facing the center but not necessarily in the same order. S sits 7 to the right of F சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ S sits 7 to the right of F. ஸோ F வந்து ஃபேஸிங் நார்த்தில் பார்த்து இங்கே உட்காராங்கன்னா, S sits 7 to the right of 1 2 இங்கே S உட்காந்துருப்பாங்க. ரைட் ஆஃப் F அமர வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒன். F sits 7 to the right of G. ஸோ F sits 7 to the right of G. G வந்து இங்கே உட்காந்துருக்காங்கன்னா, இங்கே சென்டர் பார்த்து இங்கே உட்காந்துருப்பாங்க. ரைட் சைடில் 1 2 2ல் F உட்காந்துருப்பாங்க. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒன்லி F sits between R and E. ஒன்லி F sits between R and E. ஸோ கன்ஃபார்மாக நம்ம இப்படி தெரியாதனால இங்கே ஈயும் வரலாம், ஆரும் வரலாம். இதில் இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன். E is an immediate neighbor of S. ஸோ எஸ்ஸோட நெய்பரில் தான் இ உட்காந்துருப்பாங்க. ஸோ இது கரெக்டு தான். நம்ம முன்னாடி இருந்தது கரெக்டு தான். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். neighbor of S. How many peoples between T and R when counted from the right of R சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆருக்கு ரைட்லேருந்து கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எத்தனை பேருன்னா T and R.
பேலன்ஸ் ஒருத்தவங்க யார் இருக்காங்கன்னா டி நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஏன்னா 6 ஃப்ரெண்ட்ஸ்னால 1, 2, 3, 4, 5, 6 6 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. அப்புறம் எதுலேருந்து கவுண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, ஆரோட ரைட் சர்க்கிள்லேருந்து கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆருக்கும் டிக்கும் இடையில எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. 3 1, 2, 3 ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். கீழே உள்ள வெற்றிடங்களில் இடமிருந்து வலமாக எழுத்துக்கள் வரிசையாக வைக்கப்படும்போது எழுத்துத் தொடரை நிறைவு செய்யும் எழுத்துக்களை குறிக்கும் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இந்த மாதிரி சீரிஸ் நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். டி டபுள் டேஷ் யூ ஓ பி கியூ டி ட்ரிபிள் டேஷ் கியூ டேஷ் யூ ஓ பி கியூ டேஷ் யூ டேஷ் எழுதியாச்சு. ஃபஸ்ட் ஒன் பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிக்யூயூஓ. நம்ம இந்த மாதிரி சீரிஸ் பார்க்கும்போது இதை ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் பண்ணி பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அதாவது 20 லெட்டர் இருக்குது. 20 லெட்டர் நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 4 நாளாக ஒரு செட்டாகவும் 5 ஒரு செட்டாகவும் பிரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரித்து பார்த்தா தான் நம்ம இதுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் ஒன் நம்ம 4 நாளாக பிரிக்கலாம். 1, 2, 3, 4. ஸோ யூ வரைக்கும் வந்து பிரித்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். டி ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இங்கே டி நம்ம போட்டோம்னா 4 நாளாக பிரிக்கும்போது இங்கே டி போட்டோம்னா நெக்ஸ்ட் இங்கே கியூ போடணும். ஸோ இப்படி பார்க்கும்போது பியில் ஸ்டார்ட் ஆகி நம்ம இங்கே ஒரு பாக்ஸ் இங்கே நம்ம யூ வரைக்கும் நம்ம 4 இது நம்ம பிரிக்கிறோம்னா மறுபடியும் பியில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஆனால் இங்கே ஓவில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் 4 நாளாக பிரிக்க முடியாது. 5 பிரித்து பார்க்கணும். 5 பிரித்து பார்க்கும்போது இது வரைக்கும் பிரிக்கலாம். ஸோ பிக்கு அடுத்து டி வருது. இதில் பிக்கு அடுத்து கியூ வருது. ஸோ 1, 2, 3, 4, 5 இதில் நம்ம 5 பிரிக்கும்போது இங்கே பிக்கு அடுத்து கியூ வர மாதிரி இங்கே ஒரு பாசிபிள் இருக்குது. ஸோ இங்கே 1, 2, 3, 4, 5 இங்கே நம்ம லாக் பண்ணும்போது பிக்கு அடுத்து கியூ வர மாதிரி பாசிபிள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து இங்கே பிக்கு அடுத்து டி வந்திருக்கு. அதனால் ஃபஸ்ட்டு இது நம்மளுக்கு வராது. ஓகேவா? இங்கே டி வரனால அடுத்த ஆப்ஷன் பார்க்கணும் கியூ வந்திருக்கு. அடுத்த ஆப்ஷன் பார்க்கணும் கியூ வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கியூ வந்திருக்கு. ஸோ இந்த 2 ஆப்ஷன் நம்மளுக்கு வர வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஆப்ஷனை சப்ஸ்டிட் பண்ணி பார்ப்போம். கியூ பி கியூ நெக்ஸ்ட் டி அடுத்து ஓ அடுத்து யூ அடுத்து யூக்கு அடுத்து பி பி கியூ டி யூ ஓ நெக்ஸ்ட் ஒன் பி கியூ நம்ம இங்கே டி கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஒரு டி போட்டு இங்கே ஓ போடணும். ஸோ ஓகேவா? இந்த இது பார்க்கும்போது பிக்யூ டியூஓ இங்கே பிக்யூ டி ஓயூன்னு சொல்லி வருது. இங்கேயும் நம்ம ஈக்குவலாக வர மாட்டேங்குது. ஸோ சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இதுவும் இல்லைன்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஒன் இது மட்டும் தான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். மைனஸ் மற்றும் டிவிஷன் ஆகியவை ஒன்றுக்கொன்றும் அதேபோல் கிராஸ் மற்றும் ப்ளஸ் ஆகியவை ஒன்றுக்கொன்றும் இடமாற்றப்பட்டால் பின்வரும் சமன்பாட்டில் கேள்விக்குறியின் இடத்தில் என்ன வரும் சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். இது நம்ம போர்ட் மாஸ் உள்படி பார்ப்போம். 8 ப்ளஸுக்கு சைன் சேஞ்ச் ஆகிருக்கு இன்ட்டு 63 மைனஸுக்கு வவுத்தல் சைன் சேஞ்ச் ஆகிருக்கு 7 இன்ட்டுக்கு ப்ளஸ் ஆகிருக்கு ப்ளஸ் 7 ஸோ வகுத்தலுக்கு -9 ஈக்குவல் டு வாட் சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். இதுக்கு 1 7 9 63 89 72 72 ப்ளஸ் 7 -9 ஈக்குவல் டு என்ன வரும் 77 79 70 வரும் ஆன்சர். ஸோ ஆன்சர் 70. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். கொடுக்கப்பட்ட தொடரில் கேள்விக்குறிக்கு பதிலாக என்ன வர வேண்டும்? வாட் ஷுட் கம் இன் த பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் மார்க் இந்த கிவன் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். 65 86 114 149 191 கொடுத்துருக்காங்க. ஸோ 65 86 114 149 191 ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சீரிஸ் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு உள்ள லெட்டருக்கும் அடுத்த உள்ள லெட்டருக்கும் டிஃப்ரெண்ட் பார்ப்போம். டிஃப்ரெண்ட் பார்க்கும்போது இதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன வரும்னா 21 வருது. இதுக்கு டிஃப்ரெண்ட் 28 வருது. இதுக்கு டிஃப்ரெண்ட் 28 வருது. இதுக்கு டிஃப்ரெண்ட் 35 35 வருது. இதுக்கு டிஃப்ரெண்ட் 42 வருது. ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன வரும்னா இது 21 7 டேபிளில் 7 டேபிளில் பெருக்கியிருக்காங்க. 4 28 7 35 6 42 ஸோ 7 49 191 × 49 கூட்டினோம்னா
14 4 மிச்சம் 1 240. ஆன்சர் 240. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். இன் எ செர்டைன் கோட் லாங்குவேஜ் A+D இங்க லாங்குவேஜ் குடுத்துருக்காங்க. பார்க்கலாம். இங்க நம்ம சம் குடுத்துருக்காங்க. C-D. ஸோ இங்க மைனஸ் இங்க இருக்கு. A இஸ் த டாக்டர் ஆஃப் B. C இஸ் த டாக்டர் ஆஃப் D. ஓகே குடுத்தாச்சு. D டிவிஷன் E. டிவிஷன் சிம்பல் இங்கே விட்டுருக்காங்க. D இஸ் த பிரதர் ஆஃப் B. D இஸ் த பிரதர் ஆஃப் E. ஸோ இங்க இருக்கு நம்மளோட கோடு இங்க இருக்கு E. ஓகே. E கிராஸ் F. D இஸ் த பிரதர் ஆஃப் E குடுத்தாச்சு. E கிராஸ் F. ஸோ கிராஸ் சிம்பல் இங்க இருக்கு. A இஸ் த சன் ஆஃப் Bன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. E இஸ் த சன் ஆஃப் E. சாரி. E இஸ் த சன் ஆஃப் F. E இஸ் த சன். யாருக்கு சன்னா? Fக்கு சன் குடுத்துருக்காங்க. ஓகே. F + G. ப்ளஸ் சிம்பல் இங்க இருக்கு. A இஸ் த மதர் ஆஃப் B. F இஸ் த மதர் ஆஃப் G. Gக்கு இவங்க அம்மா. ஓகே. ஹவ் இஸ் F ரிலேட்டட் டு C அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. Cக்கு F என்ன ரிலேட்டட் சொல்லி கேட்குறாங்க. இவங்க எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இருப்பாங்க. ஸோ இவங்க அடுத்த ஜெனரேஷன் வரனால இவங்க ஃபாதர்ஸோட மதர்ஸ்ன்னு சொல்லி குடுக்கலாம். இதுதான் கரெக்டான ஆன்சரு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஆங்கில அகரவரிசையின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில் MLTA என்பது QHXW உடன் தொடர்புடையது. அதே வழிமுறையில் LNVB என்பது PJZX உடன் தொடர்புடையது. அதே தர்க்கத்தை பின்பற்றினால் CWON என்பது கொடுக்கப்பட்ட விருப்பங்களில் எதனுடன் தொடர்புடையதாகும் சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். MLTA is related to QHXW. Then LNVB is related to PJZX. To which are the given option is CWON சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். எம்முக்கு அடுத்து NOP. ஸோ 3 லிட்டருக்கு அடுத்து Q போட்டிருக்காங்க. ஓகேவா? LH IJK. ஸோ 3 லிட்டருக்கு அடுத்து. ஸோ ப்ளஸ் 3 லிட்டர் மைனஸ் 3 லிட்டர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. TUVW. ஸோ ப்ளஸ் 3 லிட்டர் மைனஸ் 3 லிட்டர் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதே லாஜிக் இங்கே இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். LMNO. ஸோ ப்ளஸ் 3 லிட்டர் JL IJK LM. ஸோ இங்கே 3 லிட்டர் மைனஸ் 3 லிட்டர் அண்ட் ஸோ ஆன். இதே மாதிரி தான் இங்கே ப்ளஸ் 3 லிட்டராக போகும், இங்கே மைனஸ் 3 லிட்டராக போகும். ஸோ இதுவும் அதே மாதிரி பார்ப்போம். C + லிட்டர் CDEF. ஸோ G வரும் ஃபஸ்ட்டு. அடுத்து டபிள்யூக்கு மைனஸ் 5 லிட்டர்னா S வரும். STUVW. ஓகேவா? நெக்ஸ்ட் O PQR. ஸோ S வரும். JKLMN. ஸோ ப்ளஸ் 3 லிட்டர் எழுதியாச்சு, மைனஸ் 3 லிட்டர் ப்ளஸ் 3 லிட்டர் மைனஸ் 3 லிட்டர். ஸோ இதே லாஜிக் தான் இதிலே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் GSSJ. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். கீழே காட்டப்பட்டுள்ளபடி ஒரு காகிதம் மடித்து துளையிடப்பட்டுள்ளது. விரிக்கும் போது அது எவ்வாறு தோன்றும்? A paper is folded and punched as the shown below. How will it appear in the unfolded சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பேப்பர் வந்து இந்த பக்கம் மடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இப்படி மடிக்கிறாங்க. அப்புறம் இங்கே வந்து பஞ்ச் பண்ணுறாங்க. அதாவது ஓட்டை பண்ணுறாங்க. ஸோ பஞ்ச் பண்ணும்போது இது எப்படி வரும்னு சொல்லி பார்க்கலாம். இதை விரிக்கும்போது இந்த பக்கம் விசிபிள் ஆகும். ஸோ இந்த பக்கம் இப்படி இந்த மாதிரி விசிபிள் ஆகும். ஸோ இதே மாதிரி டயக்ராம் எங்கே இருக்குன்னா இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஆங்கில அகரவரிசையின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில் NRDF என்பது PMF உடன் FA உடன் தொடர்புடையது. அதே வழிமுறையில் SFJW என்பது UALR உடன் தொடர்புடையது. அதே தர்க்கத்தை பின்பற்றி GVKQ என்பது பின் வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடையன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். கொடுத்துருக்க டேட்டா NRDF. NRDF என்பது PMFA உடன் தொடர்புடையது. அதே வழிமுறையில் SFJW என்பது UALR உடன் தொடர்புடையது. எனில் அதே தர்க்கத்தை பின்பற்றி GVKO. இதுக்கு லாஜிக் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. பார்க்கலாம். POP அதாவது MNOP ஒரு லெட்டர் கருத்துக்களுக்கு MNOPQ. MNOPQ. எம்முக்கு அடுத்து NOP
கியூ. ஸோ 4 லெட்டர். இங்கேருந்து இங்கே வரும்போது 1 லெட்டர். இங்கேருந்து இங்கே போகும்போது 4 லெட்டர். ப்ளஸ் 1 லெட்டர் ஆயிருக்கு. மைனஸ் 1 லெட்டர் இந்த நம்பர் இங்கேருந்து ஆயிருக்கு. இங்கேருந்து மாறியிருக்கு. அதாவது டிஇஎஃப் அடுத்த லெட்டர் பார்க்கும்போது ப்ளஸ் 1 லெட்டர் ஆயிருக்கு. இங்கிருந்து இந்த பக்கம் போகும்போது பிசிடிஇ 4 லெட்டர் ஆயிருக்கு. ஸோ இதில் லாஜிக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு +1 ஆயிருக்கு. அடுத்த லெட்டருக்கு -4 ஆயிருக்கு. அடுத்த லெட்டருக்கு +1 ஆயிருக்கு. அடுத்த லெட்டருக்கு -4 ஆயிருக்கு. அதே மாரி இங்கே சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு எஸ்டி +1 சேஞ்ச் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஏபிசிடிஇ. ஸோ -4 ஓகே தான். இங்கே ஜேகேஎல் 1 லெட்டர் ஆயிருக்கு. 1 லெட்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆர்எஸ்டியூவி. ஸோ டபிள்யூ 4 லெட்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. சேம் லாஜிக் இங்கேயும் ஃபாலோ ஆயிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஜிவிகேக்யூ ஜிஹெச்ஐ. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ. ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ அதை நம்ம போட்டு போயிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். பின்வரும் பிரிவுகளுக்கு இடையேயான உறவை சிறப்பாக விளக்கும் வெண்படத்தை தேர்ந்தெடுக்கவும். சட்டை, பருத்தி, டெனிம். Select the Venn diagram that best illustrate the relationship between the following classes. That cotton denim. ஸோ சட்டுங்கிறது நம்ம சட்டைன்னு சொல்லி தெரியும். காட்டன்கிறது எதுனா அது ஒரு கிளாத், காட்டன் கிளாத். டெனிம்னு அது ஒரு கிளாத் தான். ஸோ சட்டைங்கிறது காட்டனாகவும் இருக்கலாம், டெனிமாகவும் இருக்கலாம். காட்டன்கிறது ஒரு லேயராக இருக்கும். டெனிம்ங்கிறது ஒரு 2-3 லேயர் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அதே கிளாத்தில். அதுதான் சொல்கிறாங்க சட்டு, காட்டன், டெனிம் அப்படின்னு சொல்லி. இதுக்கு சரியான ஒரு வெண்படம் பார்த்தோம்னா இதுதான் ஆப்ஷன் டி தான் வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். தர்க்க ரீதியாக தொடரை நிறைவு செய்யும் வகையில் தொடரில் உள்ள கேள்விக்குறியை மாற்றக்கூடிய வடிவத்தை கொடுக்கப்பட்ட விருப்பத் தேர்வு வடிவங்களில் இருந்து அடையாளம் காணவும். ஓகே, ஐடென்டிஃபை த கிவன் ஃபிகர் இன் த ஆப்ஷன் விச் வென் புட் இன் த பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் மார்க். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம், எப்படி மாறி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற படமும் நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்குற படமும் எந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்குன்னா, இது கிளாக் வைஸில் ஆரோ மார்க்கு 6 ஆரோ மார்க் இருக்குது. இது ஆன்டி கிளாக் வைஸில் 5 ஆரோ மார்க் இருக்குது. இது ஆரோ மார்க் 5, இது 5 இருக்குது. இது இங்கே 6 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இங்கே 2 வரணும். 2 என்னென்னா இங்கே கிளாக் வைஸ், இங்கே ஆன்டி கிளாக் வைஸ், இங்கே கிளாக் வைஸ், இங்கே ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இங்கே கிளாக் வைஸ் தான் வரணும். ஸோ கிளாக் வைஸ் வரும்போது ஆப்ஷன் 2ல் தான் இருக்குது கிளாக் வைஸ். ஓகே, ஆப்ஷன் 2ல் 2 ஆரோ மார்க். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். கொடுக்கப்பட்ட உருவம் உட்பொதிக்கப்பட்ட விருப்பத் தேர்வை தேர்ந்தெடுக்கவும். சுழற்சி அனுமதிக்கப்படவில்லை. இதே மாதிரி டயக்ராம் அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷனில் பார்க்கும்போது நம்மளுக்கு இங்கே இருக்குது டயக்ராம். ஸோ இங்கே தான் நம்ம கொடுத்த டயக்ராம் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் பெஸ்ட்டான ஒரு ஆன்சர். இதில் நம்ம டயக்ராம் அக்யூரேட்டாக வராது. இங்கே அக்யூரேட்டாக பெருசாக வரனால கண்டிப்பாக இங்கே வர வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஆங்கில அகரவரிசையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தொடரில் கேள்விக்குறிக்கு பதிலாக எந்த விருப்பத் தேர்வு இடம்பெற வேண்டும்? வாட் ஷுட் கம் இன் பிளேஸ் ஆஃப் இன் த கிவன் சீரீஸ் பேஸ்ட் ஆன் த இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். ஓகே, டி எஸ்டி எல்எம்என்ஓபி டி கே எஃப். அடுத்த சீரீஸ் யூஜே ஜி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் விஐ ஹச் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டபிள்யூஹெச்ஐ கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இ ஏபிசிடி இஎஃப்ஜி அதான் நம்ம பார்ப்போம். எஸ்டிடியூவிடபிள்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் டி, ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ, ஃபர்ஸ்ட் லெட்டர் வி, ஃபர்ஸ்ட் லெட்டர் டபிள்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் லெட்டர் டபிள்யூக்கு அடுத்து எக்ஸ் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கே, அதாவது ரிவல்ஸ் வந்திருக்காங்க. ஹச் ஐ ஜே கே. ஹச்சுக்கு முன்னாடி ஜி. ஸோ எக்ஸ் ஜின்னு சொல்லி ஆப்ஷன் ஒரே தான் இருக்குது. ஸோ இது நம்ம கூட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு இதில் அல்சபெட்டிக் சீரியலில் அசெண்டிங் ஆர்டரில் போயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்ல கச்சு ஐ ஜே கே இந்த டைரக்ஷன் வந்திருக்காங்க. ரீசனிங் இப்படியும் கேட்கலாம், அப்படியும் கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வேரியபிள் என்ற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஆங்கில அகரவரிசையின்படி பின்னிருந்து முன்வரும் வரிசையில் அமைக்கப்பட்டால் எத்தனை எழுத்துக்களின் நிலைகள் மாறாமல் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேரியபிள் கொடுத்துருக்காங்க. விஏஆர்ஐ ஏவிஎல்இ வேரியபிள் கொடுத்துருக்காங்க. The position of how many letters will remain unchanged if each of the letters in the word variable is arranged in the reverse English alphabetical order சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸுங்கிறது நம்ம இங்கிருந்து ரிவர்ஸ் எழுதக்கூடாது, இங்கிருந்து எழுதணும். அவங்க கொடுத்துருக்குற லெட்டரை இங்கிருந்து அல்ஃபபெட்டிக்கல் இப்படி எழுதிட்டே வரணும். பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஏ ஒன் டைம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஏ இன்னொரு டைம் வந்திருக்கு. அடுத்து பி, அடுத்து சி வந்திருக்கா? இல்லை. டி வரல. இ வந்திருக்கு. எஃப் வரல. ஜி வரல. ஹெச் வரல. ஐ வந்திருக்கு. ஐ, ஜே வரல. கே, எல், எம், எல் வந்திருக்கு. எம், என், ஓ, பி, கியூ, ஆர், ஆர் வந்திருக்கு. எஸ்டியூவி. ஓகேவா? ஸோ எத்தனை லெட்டர் ஈக்குவலாக வந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பியும் பி ஈக்குவலாக வந்திருக்கு. ஐயும் ஐ ஈக்குவலாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வியும் வி ஈக்குவலாக வந்திருக்கு. அதாவது சேம் லெட்டர். ஆப்போசிட்டில் வி ஆப்போசிட் வந்திருக்கு. ஐ ஆப்போசிட் வந்திருக்கு. பி ஆப்போசிட் வந்திருக்கு. ஸோ 3 லெட்டர் தான் வந்திருக்கு. ஆப்ஷன் 3, ஆன்சர் 3. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஓகே, ஆடு நோடு கொடுத்துருக்காங்க. ஆடு நோட்டில் ஆங்கில அகரவரிசையின் அடிப்படையில் பின்வரும் 4 எழுத்து தொகுப்புகளில் 3 ஒரு குறிப்பிட்ட வழிமுறையில் ஒரே மாதிரியாக உள்ளன. இதனால் அவை ஒரு குழுவை உருவாக்குகின்றன எனில் அந்த குழுவில் சேராத எழுத்து தொகுப்பு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. மாறுபட்ட ஒன்றானது எழுத்து தொகுப்பில் உள்ள மெய்யெழுத்துக்கள், உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை அல்லது அவற்றின் நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் அந்த இது நம்ம சூட் ஆகாதுன்னு சொல்லி நம்ம கொடுக்குறாங்க. ஓகே, பார்க்கலாம். என், என், என்ஒய்ஜே, என்ஒய்ஜே கொடுத்துருக்காங்க. டிஇபி கொடுத்துருக்காங்க. சிஎன்ஒய் கொடுத்துருக்காங்க. கியூஇஜெட் கொடுத்துருக்காங்க. என்ஜே, கேஎல்எம்என்ஒய். ஸோ ஹெச்ஐஜே, ஜேக்கு அடுத்து ஹெச்ஐஜே, கேஎல்எம்என்ஒய் சொல்லி வரும். ஓகே, பார்க்கலாம். இதில் வந்து ஜேலேருந்து என் பார்ப்போம். அதாவது லாஸ்ட் லெட்டர்லேருந்து ஃபஸ்ட் லெட்டர் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜே, கே, எல், எம். ஸோ 3 லெட்டருக்கு அடுத்து என் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பி, கியூ, ஆர், எஸ். ஸோ 3 லெட்டருக்கு அடுத்து இங்கே டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒய், இஜட், ஏபி. ஸோ 3 லெட்டருக்கு அடுத்து சி இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்க்கணும். கே, எல், எம், என், ஓ. ஸோ இங்கே ஓ தான் வரணும். ஆனால் கியூ வந்திருக்கு. ஸோ இதுதான் R1 அவுட். ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். கொடுக்கப்பட்ட படத்தில் ஒரு பகடையின் 2 நிலைகள் காட்டப்பட்டுள்ளன. அதன் முகப்புகள் KASNT மற்றும் I ஆகிய எழுத்துக்களால் குறிக்கப்பட்டுள்ளன. எனில் கே என்ற முகப்பிற்கு எதிராக உள்ள முகப்பு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் கே அப்படின்னு சொல்லி 2 டேஸ்லையுமே கே ஷோ ஆகலை. ஸோ ஏ தான் 2 டைம்ஸ் ஷோ ஆகிருக்கு. அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன் எஸ் வருது. எஸ்ஸுக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன் இதுவுமே வருது. ஸோ ஏக்கு கிளாக் வைஸ் எஸ், எஸ்ஸுக்கு கிளாக் வைஸ் என். நெக்ஸ்ட் ஒன் ஏக்கு கிளாக் வைஸ் ஐக்கு கிளாக் வைஸ் டி. ஸோ ஏஐடி. இதில் வந்து எண்ணுக்கு ஆப்போசிட் டி இருக்கும். டிக்கு ஆப்போசிட் என் இருக்கும். எஸ்ஸுக்கு ஆப்போசிட் ஐ இருக்கும். ஐக்கு ஆப்போசிட் எஸ் இருக்கும். ஏக்கு ஆப்போசிட் பேலன்ஸ் வந்து கே தான் இருக்கும். ஏக்கு ஆப்போசிட் கே இருக்கும். கேக்கு ஆப்போசிட் ஏ இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். கொடுக்கப்பட்ட தொடரில் கேள்விக்குறிக்கு பதிலாக என்ன வர வேண்டும்? வாட் சுட் கம் இன் பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் மார்க் இன் த கிவன் சீரீஸ்? ஸோ கொடுத்துருக்கிற சீரீஸ் 10, 11, 13, 17, 25. எப்பவுமே இந்த சீரீஸுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் பார்க்கணும். இதுக்கு 1 இருக்குது, இதுக்கு 2 இருக்குது, 4. ஸோ இதுக்கு 8 இருக்குது. இங்கே என்ன நடந்திருக்கு? 2ஆல் பெருக்கியிருக்காங்க. 2 4, 2 8, எண் 2 16. ஸோ 25 + 16 41. ஆன்சர் 41. ஓகே, நெக்ஸ்ட் இது 41 வரும். ஓகே, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஓகே, ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன். ஸ்டேட்மெண்ட் ஆல் anklet ஆர் சாக்ஸ். ஓகே, ஆல் anklets ஆர் socks. ஓகே, ஆல் சாக்ஸ் ஆர் flats. ஆல் socks ஆர் flats குறிச்சாச்சு. some flats ஆர் trouser கொடுத்தாச்சு. கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஆல் anklets ஆர் flats. ஆர் anklets இங்கே இருக்குது, flats இங்கே இருக்குது. அப்போ கரெக்டு தான்.
ஆல் ஆன்கிளஸ் ஆர் ஃப்ளாட்ஸ் குடுத்துருக்காங்க. இது கரெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் ட்ரவுசர் ஆர் ஆன்கிளட்ஸ். ட்ரவுசர் இங்க இருக்கு, ஆன்கிளட்ஸ் இங்க இருக்கு. மேட்ச் ஆகல. ட்ரவுசர் இங்க இருக்கு, ஆன்கிளட்ஸ் இங்க இருக்கு. ஸோ அதனால மேட்ச் ஆகாது. ஸோ செகண்டது தப்பு. அதாவது செகண்ட் ஒன் தப்பு. ஒன்லி ஒன் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு முறையில் டி 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 இசட் எம் என்பது 8, 24, 2, 15 என்றும் KRIY என்பது 17, 10, 19, 3 என்றும் குறியிடப்பட்டுள்ளன எனில் கொடுக்கப்பட்ட குறியீட்டு முறையில் HAWPக்கான குறியீடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பார்க்கும்போது அல்ஃபபெட்டிக்கல் சீரிஸ் படி நம்பர் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதில் நம்பரும் கொடுத்துக்கணும். நம்பர் வந்து ரிவர்ஸ் நம்பரும் கொடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டி டி இசட் எம். அதுக்கு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 8, 24, 2, 15 சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் KRIY. இதுக்கு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 17, 10, 19, 3 சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க லாஸ்ட்டாக கேட்டிருக்கிறது HAWPக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீரீஸில் உள்ளது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளது பார்க்கலாம். என்ன லாஜிக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி டி டீயோட லெட்டர் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். 20. டீயோட லெட்டரில் 20 இருக்குது. 20க்கு ஆப்போசிட் 7 இருக்குது. ஸோ 7 + 1 8. ஓகேவா? நெக்ஸ்ட் டி பார்க்கலாம். டிக்கு 4 இருக்குது. அதுக்கு ஆப்போசிட் 23 இருக்குது. ஸோ 23 + 1. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த லெட்டர்ஸில் உள்ள ஆப்போசிட்டில் லெட்டர்ஸ், அதாவது ரிவர்ஸ் செல்லும்போது நம்மளுக்கு என்ன லெட்டர் வருமோ அந்த லெட்டரோட 1 கூட்டியிருக்காங்க. இஜட் பார்ப்போம். இஜட்டுக்கு 26. அதாவது ஆப்போசிட் உள்ள லெட்டர் 1. ஸோ 1 + 1 2 வந்திருக்கு. ஸோ எம் பார்க்கலாம். எம்க்கு 13. 13 ஆப்போசிட் லெட்டர் 14. 14 + 1 15. ஓகே. இதே லாஜிக் இங்கேயும் ஃபாலோ ஆயிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். கேக்கு 11 ஆப்போசிட் 16 + 1 17. நெக்ஸ்ட் ஒன் ஆர். ஆருக்கு 18 ஆப்போசிட் 9. 9 + 1 10. ஐக்கு ஐ லெட்டருக்கு பார்ப்போம். 9. ஐக்கு 9 ஆப்போசிட் 18. 18 + 1 19. ஒய்க்கு 25 ஆப்போசிட் 2 + 1 3. ஸோ சேம் லாஜிக் நம்ம எங்கேயும் நம்ம கொடுக்கணும் பார்க்கலாம். கட்சுக்கு பார்க்கும்போது 8 ஆப்போசிட்டில் 19. ஸோ 20 இருக்கணும். ஆப்ஷனில் பார்ப்போம். ஒரே ஆப்ஷன் இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஏக்கு பார்க்கும்போது 26 + 1 27. நெக்ஸ்ட் டபிள்யூ பார்க்கும்போது 4 ஆப்போசிட் + 1 5. நெக்ஸ்ட் பி பார்க்கும்போது ஆப்போசிட் 11 12 + 1. ஸோ 20 27 5 12. இதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகேவா? ஓகே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் அடுத்து நிறையா பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜெய் ஹிந்த்.